எல்லோரும் மதித்த, எல்லோரும் மிக கண்ணியத்தோடு முஃப்தி சாப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மதரசாவுடைய நாசிராக இருந்து வழிநடத்திய ஹஜரத் முஃப்தி மௌலானா முகமது அஸ்ரஃப் அலி கிப்லா ஹஜரத் அவர்களை பற்றி நம்முடைய உஸ்தாத் பெருந்தகை மௌலானா முகமது சுல்தான் ஹஜரத் அவர்கள் இப்போது பேசுவார்கள். நினைச்சு மறந்துட்டேன். நம்ம இலியாஸ் ஹஜரத்தை யாருமே தவிக்கிற செய்யல உங்களுடைய உரையில. ஹஜரத் மாதிரி மீசான தினார் ஜஞ்சானி நான் செய்ய எனக்கு திரும்ப எந்திரிச்சா அது அவமரியாதையா இருக்கும். அவசியமா ஹஜரத்தை பதிவு செய்யுங்க. மானசீகமான உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. பதிலை எதிர்பார்த்துன்னு சொன்னாதான் பதில் வரும் போல் தெரியுது. கேட்டு வாங்க வேண்டியதார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் وعلى آله وأصحابه أجمعين ما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا ترفعوا أصواتكم فوق صوت النبي صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم العلماء سرج الأزمنة أو كما قال عليه الصلاة والسلام. உங்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்கு நாவு வர மறுக்கிறது. நம்முடைய ஷேகுனா ஹஜரத் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உணர்ச்சி பங்க சொல்வார்கள், நான் ரொம்பவும் எமோஷனலாக இருக்கிறேன், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன், உங்களை பார்த்ததும் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற உணர்வே இல்லாத நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நிலை தான் எனக்கு இருக்கிறது. பேசுவதற்கு உங்களை போன்ற தகுதி எனக்கு அறவே இல்லை. நான் உங்கள் முன்னால் நம்முடைய தாவூதி பேரவையினுடைய செயலாளர் ஹபீபுல்லா ஹஜரத் அவர்களால் நிப்பாட்டப்பட்டிருக்கிறேன். இந்த ஹஜரத் அவர்களை பற்றி பேசுவதற்கு வேறொருவர் தான் முடிவாக இருந்தார். அது எதனால் மாறுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆரம்பத்திலேயே முடிவு செய்யப்படலை. நான் அவர் தொலைபேசி மூலமாக முஃப்தி சாப் பற்றி நீங்கள் தான் பேசணுன்றாரு. நான் சொன்னேன், நான் தாவூதி இல்லையே அப்படின்னு. இல்லை, நீங்கள் தான் பேசணும்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நான் நிப்பாட்டப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அதை நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு தனி விவாதம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நான் பேச இப்போ நேரம் இல்லை. தையீபத்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிக்கணும். அவர் எந்திரிச்சிட்டான்னா நான் எந்திரிக்க வேண்டியதாகி போயிடும். அருமையானவர்களே, 92க்கு பின்னால் உள்ள தாவூதிகளுக்கும் எனக்கும் தொடர்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் நினைக்காட்டின்னு பரவாயில்ல, நான் நினைக்கிறேன் 92க்கு பின்னால் வந்த தாவூதிகள் நமக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் விளங்குறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஹஜரத் அவங்க முஃப்தி சாப் ஹஜரத் அவங்க
அவங்களுக்கும் தாவூதியாவுக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப தாவூதிகளுக்கு இருக்குது. அது என்ன பெங்களூர்ல இருந்து வந்து இங்கே ஆதிக்கம் செலுத்துறது? ஈரோட்டுக்கும் பெங்களூருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நாங்க ஓதுற காலத்துல இருந்துச்சு. யாரும் தப்பா நினைச்சுக்கிற கூடாது. நாங்க ஓதுற காலத்தில் இருந்த மாணவர்கள் அல்லாமா அபூ ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி கேலி கிண்டல்லாம் பேசியிருக்கிறாங்க. அங்கிருந்து வந்து இங்க என்ன தாவூதிகளாக இருக்கக்கூடிய நாம் தெரிஞ்சுக்கிறணும், இந்த தாவூதியா எப்படி இவ்வளவு பெரிய விருட்சமாக ஒரு மதரசாவாக தோன்றியது, இந்த தோற்றத்திற்கு அடிப்படை காரணம் என்ன, யார் இதை உருவாக்கியது, மர்ஹூம் பாணி அவர்களுக்கு இந்த மதரசாவை உருவாக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்ற வித்தை விதைத்தவர் யார் என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே நம்முடைய ஹபீபுல் ஹஜரத் அவங்க தான் சொன்னாங்க. நான் சென்ற ஜல்சாவில் நம்முடைய முஃப்தி சாஹிபுடைய மகனார், 3வது மகனார் சிமால் அஹ்மது ரஷாதி அவங்க பேசுனாங்க. அந்த பேசுக்கு சுருக்கமாக தர்ஜுமா செய்ய சொன்னாங்க. அப்ப அவங்கள அறிமுகப்படுத்தும் பொழுது சில அறிமுக உரை நிகழ்த்தணும். அப்ப தாவூதியா தோன்றிய வரலாற்றை பற்றி பேசணும். அப்ப ஹஜரத்தும் இருந்தாங்க. அப்ப ஹபீபுல்லா ஹஜரத் சொன்னாரு, நீங்க கண்டிப்பா இந்த வரலாற்றை தொகுத்து கொடுக்கணும். யாருக்குமே இந்த வரலாறு தெரியாது, தாவூதிகளுக்கு தெரியாது, இது தெரியாமலே போயிடும். அதனால அதை நீங்க தொகுத்து தரணும்னு சொன்னாங்க. அவங்களுடைய வேண்டுதலுடைய அடிப்படையில் அந்த தொகுக்கப்பட்டு தாவூதியாவின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற அந்த தலைப்புல அந்த மலர்ல அந்த விஷயங்கள்லாம் இடம்பெறும். நீங்க படிச்சு பாருங்க, என்ன தொடர்புன்னு தெரியும். நான் சுருக்கமாக சொல்றேன். நம்முடைய பாணி ஏபிஎஸ் ஹாஜியார் அவங்க 1948-49 இந்த ஈரோடு மாநகரத்திலேயே பெரிய தோல் வணிகர். அப்ப அவங்க லாபத்துல 100 ரூபாய் சேமிச்சுக்கிட்டே வந்தாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. 100 ரூபாய் சேமிச்சுக்கிட்டே வந்தாங்க. எனக்கு அப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? மறைந்த அல்லாமா அமீர் ஷரியத் அபூ சுஹைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க லாபம் பெற்ற வணிகர் என்று ஒரு தலைப்பில் ஹஜ்ரத் அவங்க கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை அல்லாமா சித்திக் அலி ஹஜ்ரத் அவங்களுடைய திருவாயினால இந்த சம்பவங்களை நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலையும் கேட்டிருக்கிறோம், உஸ்தாத் அண்ணா காலத்திலையும் கேட்டிருக்கிறோம். அப்படி 1 ரூபாய் சேமிச்சுட்டு வந்து அன்றைய காலத்திலையும் 1948-49 காலத்திலேயே 1 லட்சம் ரூபாய் சேர்ந்துருச்சு. அப்படி 1 லட்சம் ரூபாய் சேமித்த நிலையில இருக்கும் பொழுது அல்லாமா அமானி ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பயணத்தில் வருவாங்க. கோயம்புத்தூர், மங்களம், திருப்பூர், ஈரோட்டுக்கு வந்தா நம்முடைய ஏபிஎஸ் ஹாஜியார் வீட்டில் தான் தங்குவாங்க. அப்படி தங்கக்கூடிய நேரத்தில் பாணி அவங்க அமானி ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பார்த்து சொன்னாங்க, ஹஜரத் என்னுடைய லாபத்திலேருந்து 1 லட்சம் ரூபாய் நான் சேமிச்சு வச்சிருக்கிறேன். இந்த 1 லட்சம் ரூபாய உங்க மனசாக்கு லால்பேட்டைக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. இங்க நான் நிறுத்துறேன். நமக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு கிடைச்சா யாராவது சும்மா விடுவேன்னு சொன்னா யாரும் கை தூக்க பார்க்கணும். மதரசா கொடுக்குறேன்னு உங்களுக்கு நம்ம கொடுக்கல, உங்க மதரசாவுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு நீங்க ஒரு மதரசா வச்சிருந்து ஒருத்தர் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போவீங்களா, போக மாட்டீங்களா? நான் என்னென்ன வாங்கிடுவேன். யோசித்து பார்க்கணும். அல்லாமா அமானி ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன அந்த முத்தான வார்த்தை நம்முடைய எல்லோருக்கும் வழிகாட்டியான வார்த்தை. ஹஜரத் சொன்னாங்க, ஹஜரத் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் இவ்வளோ பெரிய தொகை எங்க மதரசாவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய தொகை எங்களுடைய மதரசாவுக்கு தேவையில்லை,
ஒண்ணு வேணா செய்யுங்க. அஜர் சொன்னது ஒசூர்ல இருந்து, பெங்களூர் பார்டர் ஒசூர்ல இருந்து நீலகிரி ஊட்டி வரை இந்த பெல்ட்ல அரபி மதரசா எதுவுமே இல்லை. அதனால நீங்க இந்த தொகையை வச்சு ஒரு மதரசா ஆரம்பிங்களேன்னு சொன்னாங்க. அந்த நிலையில 1950, 40, 49 எல்லாம் இந்த லைன்ல ஒரு மதரசா கூட ஆரம்பிக்கப்படல. இப்ப இருக்கக்கூடிய சேலத்தில் இருக்கக்கூடிய மசாலுமா இருக்கட்டும், நூல் இஸ்லாமா இருக்கட்டும், கோவை இம்தாதுல்லா இருக்கட்டும், எந்த மதரசாவும் இந்த லைன்ல மதரசாவே கிடையாது. அதுக்கு அதெல்லாம் மனசுல வச்சு சொன்னாங்க, நீங்க ஒரு மதரசா ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. ஹாஜியார் அவங்க உடனே அதை ஏத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அவங்க 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு போயிருந்தாங்கண்டா இன்னைக்கு நீங்களும் நானும் இல்லை, இந்த தாவூதியா இல்லை. அவர் போட்ட பிச்சை, அல்லாமா அமானி ஹஜரத் அவர்கள் போட்ட அந்த 1 லட்சம் ரூபாயினுடைய பிச்சையின் விதைதான் இந்த இவ்வளவு பெரிய விருட்சமான மரமாக அதா இருக்கிறது என்றால் இந்த மிகை கிடையாது. அவங்கதான் பழைய கட்டிடம் தெரியும், லால்பேட்டையும் தாவூதியாவும் ஒரே அமைப்புல இருந்த கட்டிடம். 2 பக்கம் படி, ஏத்தாப்புல தரிசகா, நடுவுல ரூம். இதே மாதிரி தான் நீங்க லால்பேட்டில் இருக்கு. ஹஜரத் அவர்களே முன்னின்று கட்டிடம் கட்டி கொடுத்து மதரசாவிற்கு ஹஜரத் அவர்களே பாணியினுடைய பெயரை வைத்தார்கள், மதரசையே தாவூதியா. நீங்க பழைய எழுத்து இருக்கும், மதரசையே தாவூதியா. அப்படி ஹஜரத் அவங்க பேர் வச்சு நாம ஆரம்பிச்ச மதரசாவாச்சுன்னு சொல்லி பொறுப்பை தங்கையில எடுத்துக்கிறவே இல்லை. ஹஜரத் ஆரம்பிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். பாணி அவர்கள் அவங்களாகவே நேரடியாக நிர்வாகம் பண்ணாங்க காலம், ஒரு 6-7 வருஷம் பண்ணாங்க. அவங்கள பத்தி சித்திகத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. நம்முடைய ஷேக்னா ஹஜரத் உமர் ஃபாரூக்னு சொல்லுவாங்க, யாராவது பயான் நல்லா பேசினா உஸ்தாத்துக்கு போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் முடியும். அப்ப மதரசா கலைய போக மதரசா கலைஞ்சிட்டு இருந்தார். நம்ம ஃபதுல்லாத்தை பேசும்போது நம்முடைய ஷரீஃப் ஹஜரத்தை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, இது இப்ப நடந்ததில்லை, அந்த ஆரம்ப காலத்தில் நடந்தது. எங்க ஊர்ல ஆத்தூர்ல அஜரத் வந்துட்டாலும் புள்ள பிடிக்கிற அஜரத்துன்னு தான் சொல்லுவாங்க. மதரசா கலைஞ்சு போயிடும், மதரசா கலைஞ்சு போயிடும். அஜரத் அவங்க தான் இங்கிருந்து அஜரத்துக்கு அறிமுகமான ஊர் எங்க லைன் தான். ஆத்தூர், சித்தூர், சித்தையங்கோட்டை, சின்னமன்னூர், பெரியகுளம், இந்த லைன்ல வருவாங்க. அப்படி புள்ளை பிடிக்கப்பட்ட அந்த நேரத்துல பிடிக்கப்பட்ட பிள்ளைகள்ல ஓதுன பிள்ளைங்கள்ல பல பேர் எங்க ஊர்ல இருக்கிறாங்க, இடையில விட்டுமுள்ள இருக்கிறாங்க. ஜெயலலிதாத்துடைய அண்ணன் இன்னைக்கு ஹயாத்தா இருக்கிறாரு, அவரு அப்படி பிடிக்கப்பட்ட பிள்ளைகள்ல ஒருத்தர். அப்படி உருவாக்கப்பட்ட மதரசா, அப்படி உஸ்தாதுகளை சேர்த்துட்டு இருப்பாங்க, நீக்கிட்டு இருப்பாங்க, மதரசா கலையும் போகும். அப்படித்தான் இருந்தாங்க. பாணி அவர்கள் கடைசியில ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. இனி மதரசா நம்மளால் நடத்த முடியாத போல் தெரிகிறது என்ற நிலைக்கு வந்ததுக்கு பின்னாடி மீண்டும் அமானி ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட போறாங்க. போய் ஹஜரத் என்னால மதரசா நடத்த முடியல, நீங்க பார்த்து மதரசா நடத்திக்கிங்க அப்படின்னு. அப்ப அமானி ஹஜரத் சொன்னாங்க, என்னுடைய மருமகனார் அபு சுஹத் இருக்கிறாரு, அவர் பாக்கியத்திலிருந்து நின்று இப்பதான் ஊர்ல இருக்கிறாங்க, நீங்க அவளை போய் பாருங்க அப்படின்னு ஹஜரத் அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஃபியட் கார் வச்சிருந்தாங்க பாணி, கார்ல துணையா போறாங்க. நேரா விரிஞ்சிபுரம் போனாங்க, ஹஜரத்தை போய் சந்திச்சாங்க. ஹஜரத் சந்திச்சதுக்கு பின்னாடி அழைப்பு கொடுக்குறாங்க, எங்க மதரசாவுக்கு வாங்க, நாஜிரா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது வரைக்கும் மதரசாவுக்கு கமிட்டி கிடையாது, ஒன்றதுங்கள நேரடி நிர்வாகம் பாணியினுடைய நிர்வாகம் தான் இருக்கு, 1 நபர் கமிட்டி தான் இருந்துச்சு. ஹஜரத் போய் ஹஜரத்தை போறாங்க, பாணி எங்க மதரசாவுக்கு வாங்க. இப்போ ஹஜரத் சொன்னாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன், ஆனால் இப்போ என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நான் பெங்களூர்ல மதரசா ஆரம்பிக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் மதரசா ஒன்று ஆரம்பிக்கல, ஆரம்பிக்க திட்டம் போட்டிருக்கிறோம், எல்லா விஷயம் மஷூரால முடிஞ்சு போச்சு அப்படின்னா. பாணிக்கு இன்னும் கொஞ்சம் வெக்ஸ் ஆகி போச்சு. அப்போ மனசு வெதும்பி சொன்னாங்க, ஹஜரத் நீங்க பெங்களூர்ல மதரசா ஆரம்பிங்க, என்னமோ செய்யுங்க, இந்த மதரசாவை நீங்க பார்த்துக்குங்க, உங்கள்ட்ட நான் ஒப்படைக்கிறேன், நீங்க நடத்திக்கங்க. இந்த மதரசா உடைய செலவினம் போக மிச்சம் மீதாரி ஏதாவது இருந்தா அது உங்க மதரசாவுக்கு எடுத்துக்குங்க அப்படின்னா. இது 2வது கட்டம்.
இந்த மதரசா நடத்துறது போக ஏதாவது பணம் உங்களுக்கு அதிகமாக மிச்சமா இருந்தா நீங்க உங்க மதரசாவுக்கு வச்சுக்கங்கன்றாங்க. அன்று அப்படி கபூல் செஞ்சிருந்தால் இந்த தாவூதியா இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மதரசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வருமானத்துக்கு வழி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அல்லாம அபூ ஸுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்று இருந்தால் இந்த வளர்ச்சி இருக்காது. ஹஜ்ரத் சொன்னாங்க, என்னை தனி மனிதரை நம்பி மதரசாவை ஒப்படைக்காதீர்கள். அது சொன்ன வார்த்தை சொல்லிட்டு ஒரு கமிட்டி போடுங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அவங்க தான் கமிட்டி போடுவதற்குண்டான ஆலோசனை சொன்னாங்க. அவங்களே கமிட்டியும் ஏற்பாடு செய்தார்கள். அன்றைய ஆரம்ப காலத்தினுடைய கமிட்டியை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமானவர்கள் வெளியூர்ல தான் இருந்தாங்க. அதுல குறிப்பிடத்தக்கவங்க அல்லாமா கலீல் அஹ்மத் கீர்னூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய தகப்பனார் அப்துல் லத்தீப் சாஹிப், திண்டுக்கல் பழைய அமீர் சாஹிப் சுலைமான் சாஹிப், அதே மாதிரி பல்லப்பட்டி வாப்பா அப்துல் மஜீத் சாஹிப், அதே மாதிரி பல அந்த காலத்தில் பிரபலமான அப்துல் சலாம் ஹஜரத், திருச்சி அப்துல் சலாம் ஹஜரத், இஸ்மாயில் ஹஜரத், இது போன்ற ஒரு 17 பேர் கொண்ட கமிட்டியை போட்டு பாணி அவர்களுடைய காலத்திலேயே அதை 3 கமிட்டியாக அமைச்சாங்க. யூசுப் சொன்ன மாதிரி நிர்வாகிகளுக்கு நாம கவனிக்கணும். எந்த காலத்தில் 1950, 51, 56, 55, 60 3 கமிட்டி போட்டாங்க. அதாவது இன்னும் அவங்க எழுதி வச்ச வக்ஃப் நாமா இருக்கிறது. ஒன்னு கல்வி கமிட்டி, தாலீம் கமிட்டி, அதுல 3 உலமாக்கள் இருப்பாங்க, 2 அவாம்கள் இருப்பாங்க. 2வது கமிட்டி பொருளாதார கமிட்டி, அதுல முழுக்க அவாம்கள் தான் இருப்பாங்க. இதுவரைக்கும் எந்த மதரசாலையும் அப்படி ஒரு கமிட்டி நான் பார்த்ததில்லை. தாவூதியால மட்டும்தான் இருக்குது என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். கல்வி கமிட்டியினுடைய வேலை பட்ஜெட் போட்டு கொடுக்கக்கூடிய வேலை. புஸ்தகங்களை சேர்க்கறது, நீக்கிறது, எவ்வளவு செலவு, எத்தனை மாணவர்கள் சேர்க்கலாம், மதரசாவுடைய செலவு, சம்பளம் எவ்வளவு கூட்டுறது, இதெல்லாம் பட்ஜெட் போட்டு கொடுக்கக்கூடிய பொறுப்பு நாசிர். நாசிர் தான் கல்வி கூட்டத்தினுடைய கன்வீனர், கமிட்டியினுடைய கன்வீனர். செக் பவரும் நாசிருக்கு தான் இருக்குது. தலைவருக்கு இருக்குது, நாசிருக்கு இருக்கிறது. பொருளாதார 3 வருஷத்துல 2 பேர் யாராவது கையெழுத்து விடலாம். இப்போ அப்படித்தான் இருக்குது. நான் எல்லாம் பூரா படிச்சு பார்த்துட்டோம். இந்த 2 கமிட்டிக்கு மத்தியில பிரச்சனை ஏதாவது வந்துட்டா சமாதானம் பண்ணுவதற்கு ஆர்பிட்ரேட் கமிட்டி, சமாதான கமிட்டி என்ற ஒரு கமிட்டி தாவூதியால தான் இருக்கு. அதுல 5 பேர், அதுல 3 பேர் ஆலிம்கள், 2 பேர் ஆலிம்கள் இருப்பாங்க, 3 பேர் அவாம்கள் இருப்பாங்க. இப்படி கமிட்டி வகித்து கொடுத்து அதற்கு பின்னால் 2 ஆண்டுகள் காலம் பாணி அவர்கள் நேரடியாக நிர்வாகம் பண்ணி அதனுடைய வஃபாத்துக்கு பின்னாடி தான் 1966க்கு பின்னாடி தான் அல்லாமா அபூ ஸுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாசிராக பதவி ஏற்கிறாங்க. அவங்களுடைய நசாரத்தின் கீழாக அல்ஹம்துலில்லாஹ் கடைசி 30 ஆண்டு கால வரை அமீர் ஷரியத் அவ்வல் அவர்கள் இந்த மதரசாவை பெரும் லகடுகளை கொண்டு, நயனார் எதிர்த்தவர்கள் அவங்களாம் ஒரே காலத்துல பாக்கியத்தில் ஓதுனவங்க, யூசுப் அன்சாரி எதிர்த்த அவங்க, முகமது எதிர்த்தவங்க, பல்லப்பட்டி காசிம் எதிர்த்தவங்க, அதே மாதிரி குள்ளப்புறம் அதிர்த்தவங்க, இப்படி அவங்களுக்கு தெரிந்த நல்ல பழுத்த பழங்களை உஸ்தாதுகளாக சேர்த்து இந்த தாவூதியா மதரசா தொடர்ந்து நடத்தி வந்தாங்க. பாணி அவர்கள் ஒரு பைலாவில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அபூ ஸுத் ஹஜ்ரத் அவர்கள் தொடர்ந்து நாசிராக இருப்பார்கள். அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்கள் யாரை நாசிராக நியமிக்கிறார்களோ அவர்கள் நாசிராக இருப்பாங்க. 1992 தாவூதியாவுக்கு உள்ள உஸ்தாதாக வர்றார். ஹஜ்ரத் 96 வஃபாத் ஆகிறாங்க. அதற்கு முன்னால் ஹஜ்ரத் நம்முடைய ஷேகுனா உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் அவங்கள்ட்ட நினைவுபடுத்தணும். ஹஜ்ரத்துடைய கடைசி காலமாக இருக்குது. அடுத்த நாசிர் என்பதை நாம முடிவு செஞ்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆலோசனை பண்ணக்கூடிய சமயத்துல அப்ப இருந்த செக்ரட்டரிட்ட சொல்லி ஹஜ்ரத்திட்ட நேரடியாக பேச சொல்லி, ஏன்னா ஹஜ்ரத் அவங்களா முன்னு வர மாட்டாங்க, தயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அவங்கள கமிட்டியில பேச வச்சு, கமிட்டியில தான் அடுத்து எனக்கு பின்னால் கமிட்டி முடிவு பண்ணுகிறது. ஹஜ்ரத்தா முடிவு பண்ணல, ஹஜ்ரத்துக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு.
அடுத்து நீங்க யார நாசிரா நியமிக்கிறீங்களோ அவங்க நாசிராக இருப்பாங்க அப்படிங்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஹஜ்ரத் தானாக அதை பயன்படுத்தாம கமிட்டியின் மூலமாக நியமிக்கப்பட்டவங்க தான் முஃப்தி அமீர் ஷரியத் சானி அல்லாமா அஷ்ரஃப் அலி முஃப்தி சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த மதரசாவுக்கு நாசிராக வந்தாங்க. இந்த அடிப்படையில தான் பெங்களூருக்கும் தாவூதியாவுக்கும் ஒரு தொடர்பை தவிர பாணி அவர்களால் எழுதி வைக்கப்பட்ட டீடுடைய அடிப்படையில தான் பெங்களூருக்கும் தாவூதியாவுக்கும் ஒரு தொடர்பை தவிர அவர்களாக வந்து கைப்பற்றிக் கொள்ளவில்லை, அவர்களாக முன் வந்து எடுத்துக்கொள்ளவில்லை. இதுதான் மதரசாவுடைய ஒரு வரலாறு என்பதை தாவூதிகள் நாம் அனைவர்களும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குடும்பத்தார்கள் அன்று வாங்கி சென்றிருந்தால் இன்று நீங்களும் நானும் இல்லை, யாரும் இருந்திருக்க முடியாது, இந்த மதரசா வஜூதிலே வந்திருக்க முடியாது. எனவே அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிற கடமை நமக்கு இருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அவங்க 1996 மதரசாவுடைய நாசிராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் பழைய நினைவுகள் எதுவுமே இருக்காது. இப்ப பழைய கட்டிடங்கள் இப்ப இந்த முன்னாடி இருக்கக்கூடிய கேட்டை தவிர வேற எதுவுமே இருக்காது. பழமையான மதரசா 60-70 வருஷம் ஆகிப்போச்சு. ஹஜ்ரத் அவங்க பெரியதுடைய காலத்துல ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. அதான் இந்த பழைய கட்டடம் தான் இருந்துச்சு, பழைய பள்ளிவாசல் தான் இருந்துச்சு. இந்த இடம் இப்ப இருக்கக்கூடிய இந்த தரிசகா இருக்கிறத நம்முடைய முன்னாள் செயலாளர் அவருடைய காலத்து ஹாஜியன் அவங்க தலைவராக இருக்கும்போது வாங்கப்பட்ட இடம். அதே மாதிரி இந்த இடமும் வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த ராதா கடை இருந்துச்சு, அந்த இடத்தையும் வாங்கினாங்க. ஹஜ்ரத்துடைய பெரியதுடைய காலத்துல இந்த தரிசகா கட்டப்பட்டது, இந்த பில்டிங் கட்டப்பட்டுச்சு. 1996 தான் அது திறப்புள்ளவும் நடக்குது. அதுக்கு பின்னாடி ஹஜ்ரத்துடைய வஃபாத்தாக ஆயிருது. அவங்களுடைய காலத்துல ஒரு பெரிய ஒத்துழைப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால ஒரு பெரிய வளர்ச்சி அடைய முடியல. ஹஜ்ரத் அவங்க பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி முஃப்தி சாஹிப் ஹஜ்ரத் அவங்க மதரசா பத்தி ரொம்ப கவலைப்படுவாங்க, வெளியில யாருக்கும் தெரியாது. நல்ல அழகா ஹஜ்ரத் வந்து எப்பவுமே அழக விரும்பக்கூடியவங்க, எதுவுமே கரெக்டா இருக்கணும், ஒரு சின்ன கோணல் கூட இருக்கக்கூடாது. இந்த குத்துப்கானா கிதாப்னு அடுக்கி வச்சுட்டு இருந்தோம். குத்துப்கானா ஓப்பன் ஜியானத்துடைய நாயிப் நாஜரா இருக்கும்போது வைர விழாவில் அந்த குத்துப்கானா ஓப்பன் ஆகுது. அப்போ நான் மேல இருந்த கிதாபுகளை அடுக்கி வச்சுட்டு இருக்கிறேன். ஒரு கிதாபு மாணவர் அவர் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற உஸ்தாதா இருக்கிறார் ஹுசைன் ஹஜ்ரத் திண்டுக்கல், அவர் அவசரத்தில் தலைகீழ கிதாப் வச்சுட்டார். நான் சந்தோஷமா வந்து பாருங்க எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு காட்டிட்டு இருக்கிறோம். मौलवी साहब आपको तो मालूम है मुझे ये पसंद नहीं आता, இப்படி தலைகீழா வச்சிருக்கீங்களேன்னு கேட்டேன். இவ்வளவு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய நம்முடைய முஃப்தி சாஹிப் சித்தவங்க மதரசாவை பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. பழைய பள்ளி ஹஜ்ரத்துக்கு அறவே பிடிக்கிறது இல்லை. அது இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. யானையை போல ஒரு பெரிய தூண் இருக்கும், அந்த தூண் இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. இனிமே இது ஒரு தனி பள்ளியாசலம், இது ஒரு தனி பள்ளியாசலாக இருந்து ஹஜ்ரத் ये सुतून देखिए कैसा है, इतना बड़ा सुतून அப்படின்னு மனசுல நியத்து வச்சு கமிட்டியில் சொன்னாங்க, நான் இந்த பள்ளியை இடிச்சு நல்ல ஒரு அழகான பெரிய பள்ளியை கட்டணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. அப்போ உள்ள கமிட்டி சரின்னு சொல்லிட்டாங்க. ஹஜ்ரத் அவங்க நான் சொல்றது 96க்கு பின்னாடி ஒரு அந்த காலத்திலேயே ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு மதிப்பீட்டில் வரைபடம் தயார் செய்து இந்த பள்ளியை பல மாடி அடுக்குகளாக கட்டி அதுல எல்லா வகையான வசதிகளும் கொண்ட ஒரு பெரிய பள்ளியாக கட்டணும்னு சொல்லி முடிவு செஞ்சு ஒரு அரபிய ஸ்பான்சர் பிடிச்சிட்டாங்க. அதை இங்க யார்ட்டையும் கேட்கல, அரபிய ஸ்பான்சரா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வந்து பழைய பள்ளியெல்லாம் அளக்குறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அங்க உள்ள இன்ஜினியர் வர்றார். எல்லா வேலையும் துவங்கி நடக்கிற சமயத்துல ஸ்பான்சர் அரபி மூத்தாயிட்டார். அந்த அரபி மூத்தாயிட்டார். அதனால ஹஜ்ரத்துக்கு ரொம்ப பெரிய கவலை ஆயிடுச்சு, நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலையே
அப்படிங்கிற கவலை மனசுக்குள்ள இருந்தது எங்களுக்கு தெரியும். கடைசியில் நம்ம சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணுமேங்கிற அடிப்படையில தான் அப்படியே மனசுல தோண்டிட்டே இருந்து கடைசியில் நம்ம சிராஜுதீன் சிந்தாமணிப்பட்டி அன்று அவர் ஹரமீனுடைய தலைவராக இருந்தார். அவரை கூப்பிட்டு நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது, நான் இப்படி ஒரு வாதா கொடுத்துட்டேன் தாவூதியாவுக்கு, எப்படியாவது என்னுடைய காலத்தில் அந்த பள்ளி கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி அஜித்திர சிராஜுதீன் சிந்தாமணிப்பட்டி சொன்னோடனே அவர் ரஃபி ஆஜாட்ட பேசி, அப்போ ஹரமீனுடைய ட்ரஸ்டினுடைய பட்ஜெட்டை வந்து ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு சின்ன பள்ளி கட்டி கொடுப்பாங்க, ஒரு கிராமத்தில் கட்டி கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் இவ்வளோ பெரிய தொகையில் பள்ளி கட்டி கொடுக்கக்கூடிய பழக்கம் அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் ஹஜரத் சொல்லி அந்த பள்ளி பொறுப்பை ஏற்றி கட்டப்பட்டதான் இந்த பள்ளிவாசி. முழுக்க முழுக்க ஹரமீனுடையது. ஒரு சில செலவுகள் உள்ளூரில் வாங்கியிருக்கலாம். ஆனால் ஹஜரத் தன் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளியை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹஜரத் அவங்க அவ்வளோ அழகான குத்துபுகானா கட்டுன்னு சொல்லி மனசில் திட்டம் இருந்துச்சு. அதுவும் கமிட்டியில் அனுமதி வாங்கினாங்க. வாங்கி தன்னுடைய முதல் பங்காக தன்னுடைய சொந்த பணத்தை 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. என் கையில் தான் கொடுத்து அந்த குத்துபுகானா ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள்லாம் இங்கே மற்றவங்களாம் நிழலில் நிற்கிறாங்க, அது வெயிலில் நின்று அவங்க என்ன செய்கிறாங்க, நூல் டேப் பிடிச்சி அளக்குறாங்க, சாபன் மாதத்தில் அளக்குறாங்க. முழு வடிவமும் ஹஜரத்துடையது தான். அது திறப்பு உள்ள நேரத்தில் அதனுடைய ரேக்கு நீங்கள் போய் பாருங்க, அந்த ரேக்கு இங்கே செய்யப்பட்டதல்ல, மைசூரில் செய்யப்பட்டது. அவங்களே நேரடியாக ஆர்டர் கொடுத்து மைசூரில் கொண்டு வந்து அவங்களும் உட்காந்து, அங்கே ஃபேனும் இல்லை ஒன்றும் இல்லை, வேர்த்தொழுது வெயில் காலம், அந்த ஃபேன் அந்த ரேக்கை ஃபிட் பண்ணாங்க. ஃபிட் பண்ணி அந்த விழாவில் அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் மாதிரி நான் சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை. அவங்களுடைய நண்பர்கள் முழுவதும் புடைசல் குடும்பத்து பேரன் பேத்தியெல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. நான் கூட இருந்தோம். அவ்வளோ சந்தோஷமாக அந்த வெள்ளத்தில் கலந்தாங்க. அடுத்து அந்த பில்டிங் அதுவும் ஹஜரத் அவங்க பிளான் போட்டு, பெங்களூர் இன்ஜினியர் தான், இது எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பின்னாடி அதை கட்டி முடிக்கக்கூடிய நேரத்தில் முடிச்சு திறப்புலா செஞ்சதுக்கு பின்னாடி தான் ஹஜரத்துடைய வஃபாத்து நடக்குது. அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு புதிய தாவூதியாவை நம்ம பார்த்துருப்போம்ல எந்த சந்தேகம் இல்லை. ஆக அவங்களுடைய காலத்தில் தான் இந்த பள்ளி, குத்துப்கானா, இந்த கட்டிடம், இதெல்லாம் இந்த தோற்றத்தை உருவாக்கி கொடுத்தவங்க, தாவூதியாவுடைய வளர்ச்சியை தந்தவங்க முஃப்தி சாஹிப் தான். அதனால தான் தாவூதியாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத விளங்கிடணும். கடைசியில் நான் நிறைவாக சொல்லி முடிப்பேன். ஹஜரத் அவங்க நமக்கு கொடுத்த பாடம் எவ்வளவு பெரிய பாடம். அல்லாஹ் அக்பர். நம்முடைய ஷேகுன் ஹஜரத்னு சொல்லுவாங்க, முர்ஃபாரூக் ஹஜரத், நமக்கெல்லாம் தலையில தான் மூளை இருக்குது, நமக்கெல்லாம் தலையில மட்டும்தான் மூளை இருக்கு. ஆனால் முஃப்தி சாஹிப்புக்கு உடம்பூரா மூளைன்னு சொல்லுவாங்க. உடம்பூரா மூளை உள்ள ஒருத்தரை நம்ம ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல சொல்லி முடியவே முடியாது. எவ்வளவு கவலைப்பட்டாங்க உங்களுக்கு தெரியாது. முதல் ஃபிக்ஹ் மாநாடு இந்த தாவூதிகளாக இருக்கக்கூடிய நாம இந்த மதரசாவில் இன்னைக்கு நாம மிடுக்கோட உட்கார்ந்து இருக்கிறோம்னா, வெளியில நடந்த கரூர்லையும் தாராபத்தில் நடந்த தாவூதிகள் பேரவையை உள்ளே கொண்டு வந்த பெருமை ஹஜரத்துக்கு உண்டு, அதற்கடுத்து துணையாக இருக்கக்கூடிய எனக்கும் உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த மாநாட்டில் நாமெல்லாம் டீயை குடிச்சு கிளாஸ் அங்கங்கே போட்டிருந்தோம். ஹஜரத் அங்கே உட்காந்துக்கிட்டு தன்னுடைய மகனார் சிமால் கடைசி பையன் நானும் உட்காந்துருக்கிறோம். எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு. ஜாவோ அது போறான், அந்த கிளாஸ் புறம் பொறுக்குனாங்க. ஒரு குப்பை மதரசாவில் இருக்கிறதா ஹஜரத்தை பிரியப்பட மாட்டாங்க. கட்டணம் முளைச்சு அந்த சவுத்து கீழே ஜல்லி கிடக்குது. ஜல்லி கிடக்கிறத ஹஜரத்து பார்க்குறாங்க. இங்கே இன்னும் போகும்போது சொன்னாங்க, ஜல்லி உட்டாதீஜி அப்படின்னா. அப்போ நான் நாஜராக இருக்கிறேன். சரி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பேசாமல் இருந்துட்டோம். போய் பெங்களூர்ல இறங்கினதுக்கு பின்னாடி ஹஜரத் அவங்க ஃபோன்ல சொல்றாங்க, மௌலி சாப் ஒரு ஜல்லி உட்டாதியா அப்படின்னு. எங்க போய் பெங்களூர்ல போய் நீங்கள் நாம குப்பையிலே படுத்து கிடப்போம். ஆனா அந்த ஜல்லியை அகற்றதுனால ஒரு பெரிய இது இல்லை, ஆனாலும் அந்த கவனம் இருக்கிற சொல்ல வர்றாங்க. அவ்வளவு தாவூதை மீது கவலை கொண்டு ஒரு அக்கறையாக இருந்து செயல்பட்டவங்க தான் நம்முடைய முஃப்தி சாஹிப் அவங்க.
ஹஜ்ரத் முஃப்தி சாஹிப் அவங்க நமக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சாகணும். அதான் நம்முடைய அடிப்படையும் கூட. ஹஜ்ரத் அவங்கள்ட்ட பெரிய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டால், உஸ்தாதுமார்களை மதிக்கக்கூடிய, இஸ்ஸத் செய்யக்கூடிய, மரியாதை செய்யக்கூடிய பழக்கம் ஹஜ்ரத்தில் ரொம்பவே இருக்கு. எடுத்துக்காட்டால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்வேன். நாங்கள் பெங்களூர் போயிருக்கிறோம். அவங்களுடைய உஸ்தாத் வாக்கியத்தினுடைய நாசிராக இருந்த கடப்பா அப்துல் ஜப்பார் ஹஜ்ரத் அவங்க, அதே மாதிரி அவங்க ஹஜ்ரத்துடைய உஸ்தாத் சாந்த் முகமது ஆலாத்துடைய பேரர் நினைக்கிறவங்க, அவங்க அந்த வழியில் வந்தவங்க 2 பேர் வர்றாங்க, பெங்களூருக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு வேற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. மதரசா கூப்பிட்டு வர்றாங்க. மதரசா கூப்பிட்டு வந்து தொழுக முடிஞ்சிருச்சு, தொழுகணும். இப்போ நாமளா இருந்தால் என்ன செய்வோம்? முக்கியமாக இருக்கக்கூடிய நாம இமாமத் செஞ்சு அவங்கள பின்னாடி நிற்க வைப்போம். ஆனால் ஹஜ்ரத் அவங்க முன்னின்று தொழுக வைக்கல, போகல. தன்னுடைய உஸ்தாதுக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உஸ்தாத முசாஃபிர இமாமாக ஆக்கி இவங்க பின்னாடி நின்று எந்திரிச்சு சொல்லுதாங்க. இதை விட வேறு காட்டின வேற ஒன்றும் தேவையில்லை. அவங்க பின்னாடி நின்று சொல்லுவாங்க. அவங்க மாதிரி உஸ்தாமார்களை கண்ணியம் செய்யக்கூடிய, அதே மாதிரி நம்முடைய ஷேகுனா உமர் ஃபாரூக் அவங்கள்ட்ட அவங்களுடைய நிகழ்ச்சி நான் நேரத்தில் சொல்லித்தாகணும். அவங்கள ஹஜ்ரத் அவங்களும் நானும் மேட்பாளையம் போயிருந்தோம். ஹஜ்ரத் மேட்பாளையத்தில் 5 வரைக்கும் ஓதி இருக்கிறாங்க. இங்கே ஓதிட்டு மறுபடியும் திருப்பி அங்கே போனாங்க, மறுபடியும் திருப்பி தவுதியாவுக்கு வந்தாங்க. அப்போ மேட்பாளையம் ஃபைசுல் பரக்காத்துடைய மாரிசாவுடைய பொறுப்பு கைக்கு வருது. 2 பேரும் ஆலோசகராக போயிருக்கிறோம். பழைய ஆஃபீஸ் ரூம் இருந்துச்சு. அந்த ஆஃபீஸ் ரூமில் நிர்வாகிகள்லாம் செருப்பு போட்டு உள்ளே போனாங்க. நானும் அதையும் அவங்களாம் செருப்பு போட்டு போகிறாங்க, ஒரு ஆஃபீஸ் ரூம் தான் சொல்லி செருப்பு போட்டு போயிட்டோம். ஆனால் ஹஜ்ரத் அம்மா நம்முடைய ஷேகுனா ஹஜ்ரத் அவங்க மட்டும் செருப்பை வெளியே கழட்டிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், நான் முடிஞ்சது கேட்டேன், தாங்க ஏன் செருப்பு வெளியே கழட்டிங்கன்னு கேட்டேன். இப்போ ஹஜ்ரத் சொன்னாங்க, என்னுடைய இந்த ரூமில் தான் என்னுடைய உஸ்தாத் திண்டுக்கல் ஷரஃபுதீன் ஹஜ்ரத் அவங்க தங்கியிருந்த இடம். அவங்க படுத்திருந்த, அவங்க தங்கியிருந்த இடத்துல என்னுடைய காலடி, என்னுடைய செருப்பு மிதியிடங்கப்படணுமா, அந்த அவங்க இருக்கிற மாதிரி நான் கருதுறேன் என்று சொன்னாங்க. இந்த 2 மகான்களுடைய நமக்கு பாடம் கற்பிப்பது என்னன்னு கேட்டா, உஸ்தாதங்களுடைய மரியாதை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தும். அத மரியாதை இல்லை என்றா அது வாழ்க்கையில தாழ்த்தும். மா வசல மன் வசல இல்லா பில் ஹுர்மா வமா சகத்த மன் சகத்த இல்லா பி தர்கில் ஹுர்மா. உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும். எனவே அதை நம்முடைய வாழ்க்கையில படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும். இன்னொரு நாள் விஷயத்தை நான் பதிவு செய்வேன். உஸ்தாத்மார்களுக்கு மத்தியில எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஒரு உஸ்தாத் மேல முஹப்பத் இருக்கலாம், ஆனால் கண்ணியம் என்று வரும் பொழுது எல்லா உஸ்தாத்மார்களும் சிறியவராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் பெரிய கல்வி மகான்களாக இருந்தாலும் மாணவர் உஸ்தாத் என்ற விதத்துல சரிசமமானவர்கள். எல்லோருக்கும் ஒரே வகையான இஸ்ஸத்தை தான் கொடுக்கணுமே தவிர இஸ்ஸத்துல ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டிருக்கக்கூடாது, அந்த மனசுல நமக்கு வந்திருக்க கூடாது. இவர் மீசான் ஓதி கொடுத்த உஸ்தாத் தானே. முஃப்தி சாஹிப் பயான்ல பட்டமொழி பிள்ளை சொல்லுவாங்க, ஹா முझे याद पड़ता है मैं इनसे மீசான் படா मैं इनसे நஹுமீர் படா. பெரிய புகாரி ஓதி கொடுத்தா தான் உஸ்தாது, மீசான் ஓதி கொடுத்தா உஸ்தாது இல்லை அப்படிங்கிற மனப்பான்மை நம்மள்ட்ட இருக்குது. அந்த மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிடணும். உஸ்தாத் அது ஒரு எழுத்து கற்றுக் கொடுத்தாலும், அதனால ஒரு எழுத்து நம்ம கற்றுக் கொடுத்தாலும் உஸ்தாதுங்கிற அந்த மரியாதையோடு நாம மௌத் வரை வாழ்ந்தால் இது போன்ற வாழ்க்கையில் உயர்வை பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே அந்த உஸ்தாத்மார்களுடைய வழிகாட்டுதல், அவங்க உஸ்தாத்மார்களை கண்ணியப்படுத்தினாங்க. நாம நம்ம உஸ்தாத்மார்களை முஹப்பத்து, நான் சொன்ன முஹப்பத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். முஹப்பத் தபீஇ சீஸ், அது யாருக்கும் சொல்லி வராது, எதுவும் படித்து வராது. ஏன் முஹப்பத் வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. முஹப்பத்து கூடுதல் குறைவாக இருக்கலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து மேல தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த மாதிரி. ஆனால் பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில், நாம் ஒரு இஸ்ஸத்து கண்ணியம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும். எனக்கு இன்னொரு ஆசை, இந்த நினைவேந்த நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் நடைபெறுகிறது. அடுத்த ஒரு நிகழ்வு, அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய நிகழ்வு, ஒரு பெரிய மலர் தொகுக்கணும்,
அதுல தாவூதியாவுடைய அத்தனை பேராசிரியர் பெருமக்கள், உஸ்தாத்மார்கள், நாசிர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கை தொகுப்பு திரட்ட வேண்டும். எப்படி நம்முடைய ஏகத்து சித்தூர் உலமாக்களுடைய ஒரு தொகுப்பு திரட்டினாங்களோ, ஏன்னா இன்னைக்கு நம்ம போயிட்டோம், சில வரலாறு நமக்கு தெரியாது, யார் இருந்தா யார் போனா யார் என்ன செஞ்சா, அது பெரிய ஒரு வரலாறாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு சுருக்கமான வரலாறு. எத்தனை உஸ்தாத்மார்கள் ஆரம்பத்திலிருந்து மக்தூம் ஷா ஹஸரத்திலிருந்து கடைசி வரை வரக்கூடிய மர்மமான அத்தனை உஸ்தாத்மார்களுடைய வாழ்க்கை தொகுப்புகளை திரட்டி ஒரு பெட்டகமாக அது மதரசாவில் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய நினைவு நீங்க வண்ணமாக இருப்பதற்கு தாவூதிகளாக இருக்கக்கூடிய நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் ஒவ்வொருத்தரா பேசும்போது நான் அதை சொல்லணும் இதை சொல்லணுங்கிற ஆசை என் மனசுல இருக்குது. ஆனா தையீப் விட மாட்டாரு. அதனால நான் இதோட நிறைவு செய்கிறேன். நாம அத்தனை பேர்களும் நம்முடைய அத்தனை உஸ்தாத்மார்களையும் கண்ணியங்கிற விதத்துல ஒரே தரத்துல பார்த்து அவர்களுக்கு அனைவர்களுக்கும் கண்ணியம் செலுத்தி அவருடைய மரியாதை செலுத்தி உலகத்துல நாம் உயர்ந்தவர்களாக நம்மை கொண்டு சேவைகள் உலகமெங்கும் பரவுவதற்கு இவருடைய கண்ணியத்தை நாம் அடிப்படையாக வைத்து வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நமக்கும் அந்த மகான்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர்களை என்றும் நீங்க வண்ணமாக நினைத்து அவர்களுக்கு ஈசால் தவாப் செய்து அவருடைய இல்முகளையும் பரக்காத்துகளையும் பெறக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தருவனாக என்று துஆ செய்வதோடு, அத்தனை ஆசிரியர் பெருமக்களுடைய கபர்களை அல்லாஹ் வெளிச்சமாக ஆக்கி சுவனத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களோடு நாமும் சேரக்கூடிய வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நமக்கு தருவனாக என்று துஆ செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அதே போன்று உஸ்தாதுகள்ல ஒருவரை நினைவுபடுத்தி போனார். எனக்கும் ரொம்ப பிரியமான உஸ்தாது மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 16 வருஷம் இங்க உஸ்தாதா இருந்தாங்க. அவங்கள மாதிரி மன்திக் மாநில ஃபல்சஃபாவில் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு உஸ்தாதை பார்க்கவே முடியாது. அதற்கு எங்களுக்கு மைபதி நடத்தியிருக்கிறாங்க, முக்தசிர் மானி நடத்தியிருக்கிறாங்க. மைபதி நடத்தும் போது சொல்லுவாங்க, பாய், அது சொல்றது பாய் தான் சொல்லுவாங்க, பாய் எனக்கு குரான் ஆயத்தா மைபதியா என்று வித்தியாசம் தெரியாத அளவுக்கு 2 மனப்பாடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மைபதி நிபாரத்து கிதாப் மூடி வச்சு தான் போதும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு மீசான் நஜ்ராஸ் அஜித் ஓதிருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஒரு இலகுவான முறையில கருத்து பகுதின்னு போட்டு எழுதி கொடுத்து மனப்பாடம் செய்ய வச்சு அவங்கள ஒரு தரமாக உருவாக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற உஸ்தாது இலியாஸ் ஹஜ்ரத். அதே மாதிரி மதரசாவில் செஞ்சானி ஓதி இருக்கிறாங்க. பெரிய பொக்கிஷம். எனக்கு அதோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. மஜ்லிஸ் மதாரிஸ் அரபியால சின்ன புள்ள மாதிரி எங்களோட, நான் அஜத்துடைய மாணவர், ஆனா அவ்வளவு ஒத்துழைச்சு அதை மேன்மை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் பத்தி நான் நினைவு கொண்டாகணும். இந்த மதரசாவினுடைய திருப்பு முனையாக இருந்தவங்க அல்லாமா கலீல் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாணவர்களை ஒழுங்குபடுத்தியவங்கள, மாணவங்கள எல்லாத்தையும் வெளியே போய் தாவத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெளியே போயிட்டே இருப்பாங்க, வீடு வீட போய் நிற்பாங்க. அதையெல்லாம் நிறுத்தி தாவத்தை உள்ளே கொண்டு வந்து மாணவர்களுக்கு ஒரு கண்ணியத்து 3 வருஷம் தான் அவங்க நாயிப் நாஜராக இருக்கிறாங்க. நான் 4வது முறை இங்கே ஓத வர்றேன். சித்திக் ஹஜ்ரத் நாஜராக நாயிப் நாஜராக வர்றாங்க, அஜர் உஸ்தாதாக இருக்கிறாங்க. அந்த 3 வருஷத்தினுடைய காலத்தில் அவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு சாதனை, ஏகப்பட்ட சாதனை. அவங்களே நாம் நிறைவு வரணும். அல்லாமா அபூசுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு கடைசியாக ஒரு விஷயத்த பதிவு செஞ்சாங்க. யார்கிட்ட எந்த நிர்வாகத்திலையும் கையேந்து நின்றாதீங்க, அவங்கள்ட்ட போய் சம்பள உயர்வு கேட்டுறாதீங்க. இங்க தாவூதில் நடந்த நிகழ்வு. சைஃபுல் நஜர் உஸ்தாதா இருக்கிறாங்க, சித்திகள் பெரிய உஸ்தாது. சம்பளம் உயர்த்து கேட்கறேன்னு சொல்லி இங்க உள்ள உஸ்தாமார்கள்லாம் தலைவர்கிட்ட போயிட்டாங்க. யார்? அபூசுஃபியான் நாஜிரா இருக்கும்போது இது அஜுக்கு தெரிய வந்துருச்சு. சைஃபுல் நஜர் தன்னுடைய ஜவாஹிர் அபூசுஃபியான் எழுதியிருக்கிறாங்க. நான் அதை பதிவு செய்ய நினைச்சேன். அஜத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அஜத்துக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடி பெரிய உஸ்தாமார்கள் கூப்பிட்டு சொல்ல முடியாதுல்ல. சைஃபுல் நஜத்தை கூப்பிட்டு, கே மௌலவி சாப், அதை எழுதியிருக்கிறாங்க, கே மௌலவி சாப் மால்தாரம் தர்வாசை पर जाकर भीख मांगना आप चले गए, பணக்காரன் வீட்டினுடைய வாசல் போய் பிச்சை எடுக்க போயிட்டியா அப்படின்னு நம்ம கடுமையான வார்த்தை சொன்னாங்க. லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ் மா அஸ்அலு அலைக்கும் மின் அஜ்ர் இல்லா மன் ஷாஅ அன் யத்தகித இலா ரப்பிஹி சபீலா. அவனா கொடுத்தா வாங்கணும், இல்லாட்டினா கையேந்திராதீங்க,
கையெந்த விழ இடம் அல்லாஹ் ஒருவன் தான், அதை பயந்து சமுதாயத்தினுடைய சேவையை விட்டுறாதீங்க என்ற படிப்பினைகள்லாம் நம்முடைய மூதாதையர் உஸ்தாதுமார்கள் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறாங்க. அதையும் நம்ம வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய தௌஃபீக் செய்வானாக. வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உணர்ச்சியில நான் பேசிட்டேன், என்னை யாரும் தப்பா நினைக்கிறாங்க, மனசுல யாரும் திட்டிடாதீங்க. துவா செய்யுங்க, என்னுடைய உள்ளங்களுக்கான துவா செய்யுங்க. உங்களை அடிக்கடி சந்திக்கணும், உங்கள்கிட்ட அளவலாக பேசணும் அப்படிங்கிற ஆசை நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு இருந்த மாதிரி எனக்கும் இந்த ஆசை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.